मंगलम भगवान विष्णु मंगलम गरुड़ध्वजम मंगलम पुंडरीकाक्षः मंगलाय तनो हरि. பாட்டி, நான் இப்ப தனுவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் ஒண்ணு அவ பயங்கரமா அழுவா, இல்லனா அவளுக்கு ஒரேடியா பைத்தியமே பிடிச்சிடும். எனக்கு தனுவை பத்தி தெரியாது, ஆனா அது உங்க நிக்கிறாளே ஆலியா, அவ கண்டிப்பா மயங்கி விழுந்துருவா. அதனால முன்ஜாக்கிரதையா நம்ம ஆம்புலன்ஸ கூப்பிட்டுலாம்க்கா. அறிவு கட்டவளே, சும்மா இரு, ஓவரா சிரிக்காத, அவங்களுக்கு சந்தேகம் வந்துட போகுது. பாட்டி, சந்தேகம் வந்தா வந்துட்டு போகுது. எவ்வளவு போராடினதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் கிடைச்சிருக்கு. இப்போ அது கொஞ்சமாவது என்ஜாய் பண்ண விடுங்க. ஏய், கண்ட்ரோல் கண்ட்ரோல். என்ன கண்ட்ரோல்? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், விடுங்கக்கா. ஓய் பிரபா, இந்த சந்தோஷத்தை உன் மனசுக்குள்ளே வச்சுக்கோ. கல்யாணம் நடந்தது தனுக்கும் அபிக்கும் இல்ல, அபிக்கும் பிரக்யாவுக்கும்னு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் ஷாக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம நல்லா டான்ஸ் ஆடலாம். நான் சொல்றத கவனமா கேளுங்க. இவள நல்லா பாத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் கூட இவள நீங்க தனியா விடாதீங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு அறிவாளிகளோ உங்களை விட 100 மடங்கு இவ பயங்கரமான கேடி. இவளோட கேடித்தனத்தாலதான் ஒரு தடவை உஷாரா எங்க அண்ணன் கிட்ட இருந்தே இவ தப்பிச்சிட்டேன் இல்லையா மேடம்? எங்க அண்ணனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் பழி வாங்கியே தீருவேன். பாத்தீங்களா பாத்தீங்களா பாருங்க, பழி வாங்குறேன்னு சொன்ன உடனே எப்படி குதிக்கிறா பாருங்க. இப்பவே இங்க இருந்து எப்படியாவது போய் கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பாக்குறா போல இருக்கு. போதும் போதும், உன்னால இனிமே எதுவும் பண்ண முடியாது மேடம். ஏன்னா உன்னோட காதலனோட கல்யாணம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த கல்யாணம் முடிஞ்சிட போகுது. அதோட உன்னோட கனவு ஆசை எல்லாம் முடிய போகுது. கல்யாணத்தை நிறுத்தலான்னு பிளானா போடுற பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். தனு மேடத்தோட ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு கல்யாண மண்டபத்துல உட்காந்துடலான்னு பாத்தியா? அங்க இனிமே உன்னால உட்கார முடியாது. ஏன்னா நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது. உன் கதை முடிஞ்சிருச்சு. அந்த புருஷனுக்காக தானே இவ்ளோ கஷ்டப்படுற நீ. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் இன்னொருத்தவங்களோட புருஷன் ஆயிடுவார். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? என் புருஷனோட கல்யாணத்தை பத்தி எவ்வளவு தைரியம் தான் நீ என்கிட்டயே சொல்லுவ? அவரோட இருக்க வேண்டியது, அவரோட வாழ வேண்டியது நான் தான். எனக்கு உன்னால என்னோட அந்த அதிகாரம் போக போகுது. உனக்கு இதெல்லாம் புரியாது. உன் அக்காக்கோ தங்கச்சிக்கோ இப்படி நடந்தா உனக்கு இதெல்லாம் புரியும். அவ கைய கட்டியா பிடிச்சுக்கோங்கடா, இல்லனா இன்னொரு கண்ணத்திலே அவ அறைய போறா. அவளை இழுத்துட்டு போங்க. போய் அவளோட கையையும் காலையும் நல்லா கெட்டியா கட்டி போடுங்க. அவ கையையும் காலையும் அசைக்க கூடாது. புரிஞ்சுதா? போங்க. இவ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? எல்லாம் சரியா தானே போயிட்டு இருக்கு. பிரக்யாவோட அம்மா குடோனுக்கு போயிட்டாங்களா என்ன? இல்ல, பிரக்யா எங்க இருக்கான்னு அவங்களுக்கு மட்டும் எப்படி தெரியும்? அங்க நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்திருக்கும். மறுபடியும் ட்ரை பண்றேன். நல்லா கட்டு, கட்டியா கட்டு, விட்டுறாதீங்க. நல்லா கட்டிட்டேனா? சபாஷ். நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எங்களை பார்த்தா நல்லது பண்றவங்க மாதிரியா தெரியுது? தப்பானவங்க தப்பான வேலை தான் பண்ணுவாங்க. உங்களுக்கு கடைசியா நான் சொல்றேன், நீங்க என்ன இந்த மாதிரி வலுக்கட்டாயமா இங்க கூட்டிட்டு வந்தது என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சது, உங்க யாரையும் அவர் சும்மா விட மாட்டாரு. உன் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாதானே இப்படி நீ அழுவுறதால கத்துறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. எங்களை உன் புருஷன் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் சொல்றதை நீங்க கவனமா கேளுங்க. இவ்வளவு நல்லா டைட்டா கட்டி போடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சொன்னல இவ பயங்கர கேடி. என்ன கேட்காம இவளுக்கு நீங்க ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாது. உங்களோட வாக்கி டாக்கி ரெடியா இருக்குல்ல? ஏய், அத முதல்ல நீங்க கையில எடுத்து வச்சுக்கோங்கடா. அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியுமா தெரியாதா? இதுல எப்படி பேசுவீங்க? இல்ல, கொஞ்சம் கத்து கொடுங்கண்ணா. சரி, நான் சொல்லி கொடுக்குறேன், இருங்க. எல்லாரும் இந்த சின்ன பட்டனை இதோ இப்படி திருப்பணும். புரிஞ்சுதா? திருப்பிட்டீங்களா? இதை திருப்பினதுக்கு அப்புறம் நடுவுல இருக்கிற பட்டனை அமுக்கணும்.
அதுக்கப்புறம் தான் நீங்க பேசுறது எனக்கு கேட்கும். இந்த பட்டனை விட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும். என்ன புரிஞ்சுதா? இந்த வாக்கி டாக்கில இருந்து என்னோட போன் ரிங்டோன் எப்படி கேக்குது? இல்லண்ணே, இது வாக்கி டாக்கில இருந்து கேட்கலண்ணே, உங்க மொபைல்ல தான் கேக்குது பாருங்க. நீ எனக்கு கத்து கொடுக்கறியா? சார் தான் போன் பண்றாரு. சொல்லுங்க சார். என்னடா சொல்றது? எவ்வளவு நேரம் ட்ரை பண்றது தெரியுமா? போன் எங்கடா வச்சிருந்த? அது ஒண்ணு இல்ல சார், போன் கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமா இருந்துச்சு. ஏன்னா இந்த குடோன்ல சிக்னல் கிடைக்காது இல்ல. அது என்னோட குடன், என்கிட்டே சொல்றியா நீ? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பிரக்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவ தப்பிக்க ஒன்னும் ட்ரை பண்ணலையே. அவ தப்பிக்கலான்னு ரொம்ப முயற்சி பண்ணா. ஆனா நான் இருக்கும் போது முயற்சி பண்றது வேஸ்ட் தானே, அது உங்களுக்கே தெரியுமே. அப்படின்னா ஓட முயற்சி பண்ணிருக்கா? ஒரு தடவை இல்ல, நிறைய தடவை. அவ ஆளுங்களை ஒருத்தன் கைய கூட கடிச்சிட்டா. பாவம், பசியில இருக்கால, அப்படிதான் பண்ணுவா. எங்களே மிரட்டுறா சார் அவ. உன் புருஷனுக்கு இன்னொருத்தையும் கல்யாணம் ஆக போகுதுன்னு சொன்ன உடனே என்ன ஒரே அற அரைஞ்சிட்டா சார். என் புருஷன் உன்னை சும்மா விட மாட்டாருன்னு மிரட்டுறா. நல்ல விஷயம் தானே. அப்படின்னா அவ ரொம்ப கோவத்துல இருக்கா. பாவம், அவளோட புருஷனுக்கு இன்னொருத்தியோட கல்யாணம் ஆக போகுதுன்னா கோவம் இருக்கதானே செய்யும். ஆனா நீ என்ன பண்றனா, அவளை நல்ல வெறுப்பேத்து. ஏன்னா அவ என்ன நல்ல வெறுப்பேத்திருக்கா. அது மட்டும் இல்ல, நான் பணம் சொத்து எல்லாம் இழக்கிறதுக்கு காரணமே அவதான். அதனால அவளை நல்ல வெறுப்பேத்து, சரியா? ஒன் செகண்ட், எனக்கு இப்ப சூப்பரான ஐடியா ஒண்ணு வந்திருக்கு. இனி அவ கண்ணுல இருந்து ரத்த கண்ணீர் தான் வரும். அது என்ன ஐடியா சார்? அவ புருஷனுக்கு இன்னொருத்தியோட கல்யாணம் நடக்க போற நியூஸ கேட்டு இப்படி குதிக்கிறா. இங்க நடக்கிற கல்யாண மந்திரத்தை கேட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடாது? கரெக்டா சொன்னீங்க சார், செம்ம ஐடியா. சார் சார்னு சொல்றது இல்ல, நான் சொல்றது புரியுதா இல்லையா? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நல்லா புரிஞ்சுது சார். நீங்க போன் எடுத்துட்டு மணமேடை கிட்ட போங்க, நான் இந்த போன் எடுத்துட்டு பிரக்யா கிட்ட போறேன். நீங்க லவுட் ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க, நானும் பண்றேன். இப்பதான் கரெக்டா புரிஞ்சிருக்க. சீக்கிரமா போ, பிரக்யாவோட நான் உடனே பேசணும். இந்த கேளு, உன் புருஷனோட லைவ் கல்யாணம் சடங்கு, பூஜை, மந்திரம் எல்லாமே, எல்லாத்தையும் கேளு. கேளு, ஓவரா என்கிட்டே துள்ளல நீ. இப்ப துள்ளு. அந்த சத்தத்தை கேட்டு பைத்தியக்காரி மாதிரி டான்ஸ் ஆடு. ஆடு. என் புருஷனுக்கு கல்யாணம், என் புருஷனுக்கு கல்யாணம், என் புருஷனுக்கு கல்யாணம். உங்க வலது கையை முன்னாடி வைங்க. இப்போ இந்த புஷ்பத்தை அக்னியில போடுங்க. இவளோட முகத்தை பாருங்கடா. அழுவு. இன்னும் நீ நல்லா அழுவணும், சும்மா விடக்கூடாது. என்னையே அடிக்கிறியா நீ? அந்த அடியோட வலி என்னன்னு உனக்கு தெரிய வேண்டாம்?
பிரக்யா அங்க வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருப்பா. கல்யாண மந்திரத்தை கேட்கும் போது அவளோட முகத்தை பார்க்கணும். வீடியோ கால் பண்ணி முதல்ல அவ ஃபேஸை பார்க்கணும் போல இருக்கு. அப்ப இன்னும் ஆனந்தமா இருக்கும். எதுக்கு போனை நீ வித்தியாசமா பிடிச்சிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆக்சுவலி எனக்கு ஃபோன் பண்ணது யாருன்னா உன்னோட மிகப்பெரிய ஃபேன் ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் உன்னுடைய கல்யாணத்துக்கு வந்திருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சது. ஸோ அதனால தான் அவங்க என்ன இப்ப ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அதனால தான் உன் கல்யாண மந்திரம் கேட்கணும்னு. என் நம்பர் 1 ஃபேன் பிரக்யா தான். அப்ப லைன்ல இருக்கிறது யாரு? கொடு, நான் பேசுறேன். இல்ல 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 இல்ல, இது ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு தான். நீ இந்த பூஜைலாம் பண்ணு, அப்புறமா இவங்களோட பேசிக்கலாம். நிக்கில், வித்தியாசமான ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஃபேனா தான் இருப்பாங்க. நீ ஏன் பேசுற? என் ஃபேனுங்கிறதுனால நான் பேசினாதான் பெட்டர். கொடு. நான் பிரக்யா பேசுறேங்க. உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுங்களா? இந்த நிக்கல் ரவுடிங்க என்ன எங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு தெரியலங்க. ப்ளீஸ் சீக்கிரம் வந்து என்ன காப்பாத்துங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அட என்னப்பா, ஃபர்ஸ்ட் கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நம்ம இதெல்லாம் பேசிக்கலாம். பரவாயில்ல, நீ கூட, நான் பேசுறேன். போனை கொடுக்குறியா இல்ல நான் வருவா? இந்த நிக்கல் என்ன பண்றா? ஒருவேளை லைன்ல இருக்கிறது அந்த பிரக்யாவா இருக்குமோ? ஓ மை காட், இப்ப அபி போனை வாங்கினா? இந்த நிக்கில் ஏன் தான் இப்படி பிரச்சனை பண்றானோ தெரியலையே. லைன்ல யார் இருக்காங்க? ஹலோ, ஹலோ, நான் அபி. யார் பேசுறீங்க? ஹலோ, உங்க பேர் என்ன சொல்லுங்க? யார் பேசுறீங்க சொல்லுங்க. நீங்க கல்யாண மந்திரத்தை கேட்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் நானே உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஹலோ ஹலோ ஹலோ, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, பேச மாட்டேங்கிறாங்க. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? ஓ, வாய்ஸ் கேட்க மாட்டேங்குதா? ஒருவேளை உள்ள இருக்கிறதுனால நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கும். நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நெட்வொர்க் ப்ராப்ளமாவே இருக்கு. அதனாலதான் போனை நான் பக்கத்துல வச்சேன். நெட்வொர்க் கிடைச்சதுன்னா மந்திரம் கிளியரா கேட்கும்ல. ஹலோ, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். யூ கேரி ஆன். தேங்க் காட் எந்த பிரச்சனையும் நடக்கல. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் மட்டும் நின்னு போயிருந்ததுன்னா எல்லாரோடையும் சேர்த்து அந்த நிக்கலையும் அக்னியில போட்டு எரிச்சிருப்பேன். இருக்கட்டும் இருக்கட்டும். நான் தான் சார். சொல்லுங்க சார். நான் பிரக்யாவோட பேசணும். ஒரு நிமிஷம் சார். சார் பேசுங்க, அவ கேட்டுட்டு தான் இருக்கா. பிரக்யா மேடம், ஐ எம் ரியலி சாரி. நான் உங்களுக்கு கல்யாண மந்திரத்தை கேட்க வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா என்னால முடியல. ஏன் கேட்க வைக்க முடியலன்னா, சரி அதெல்லாம் விடுங்க.
விஷயத்துக்கு வருவோம். மந்திரமாவது கேட்டு சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் உங்களுக்கு கொடுத்து வைக்கல. பாவம், கல்யாணத்தை தான் பார்க்க முடியல. அட்லீஸ்ட் உன்னால மந்திரத்தை கூட கேட்க முடியல. நாட் ஃபேர். நான் ஒண்ணு பண்றேன். நான் உங்களுக்கு இங்க கல்யாணத்துல என்ன நடக்குதோ அதை நான் லைவ் கமெண்ட்ரி கொடுக்கறேன். இது எப்படி இருக்கு? கொடுக்கறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, அபி அவன் கைய முன்னாடி வச்சிருக்கான். அவன் கையில நெய் இருக்கு. அத அக்னியில ஊத்த போறான். இப்ப நெய்ய அக்னியில ஊத்திட்டான். கேக்குறல? ஐயர் மந்திரம் படிக்கிறாரு. இப்ப அபி மறுபடியும் கைய நீட்டுறான். கையில இருக்கிற நெய்ய அக்னியில ஊத்துறான். இப்ப ஐயர் ஸ்வாஹான்னு சொல்றாரு. என் கமெண்ட்ரி எப்படி இருக்குன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. பிடிக்கலையா என்ன? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல 7 அடி நடக்க போறாங்க. அந்த கமெண்ட்ரிய கேட்டு இன்னும் சந்தோஷப்படுவீங்க. நீங்க சந்தோஷப்படுறீங்களோ இல்லையோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கைய நரகமா மாத்திட்ட பிரக்யானி. என்னுடைய சொத்தை, என் சுகத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்ட. அதுக்கான ரிவெஞ்ச் தான் இது. நீ இப்படி பண்ணதுக்கு நான் உன்னை பழி வாங்க மாட்டேன்னு நினைக்கிறியா? வாழ்நாள் முழுக்க என்ன இப்படி அடைச்சு வச்சிடலான்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி நடக்காது. முதல்ல நான் இங்க இருந்து தப்பிப்பேன். அப்புறம் அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். தனுவுக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்காது. அதுக்கப்புறம் உன்னை பழி வாங்குவேன். அப்புறம் உன்னால யார்கிட்டயுமே உன் முகத்தை கூட காட்ட முடியாது. சொல்றது புரியுதா? இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அட, நான் இப்ப பயப்படணும்ல. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப பயப்படுறேன். ரொம்ப பயமா இருக்கு. அட, இந்த பயத்தினால ஒருவேளை எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமோ? என்ன பிரக்யானி, நீ இப்படி கோவமா என்ன மிரட்டினா மட்டும் நான் பயந்துருவன் நினைச்சியா நீ? நீ அங்க இருந்து வந்து கல்யாணத்தை நிறுத்துறது அப்புறம். ஏன்னா உன்னால அங்க இருந்து ஒரு இன்ச்சு கூட அங்க இருந்து நகர முடியாது. அண்ட் உன்னால இந்த கல்யாணத்தை நிறுத்துறது நடக்காத காரியம். இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கடவுளே நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை அவரால் தடுத்து நிறுத்த முடியாது. பாவம், அவராலே இதை பண்ண முடியாது. ஏன்னா நாங்க இன்னைக்கு போட்ட பிளான் அப்படி. கடவுளால என்ன பண்ண முடியுங்கிறத நீ நிறைய தடவை பார்த்துட்ட நிக்கில். இந்த தடவை நீ மறுபடியும் அப்படி நடக்கிறத பார்க்கதான் போற. என்னையும் அவரையும் பிரிச்சுட்டேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கல. நல்லா கேளு நிக்கில். மேல இருக்கிற சூரியன் எப்படி கிழக்குல உதிக்கிறது உண்மையோ, அதே மாதிரி நாங்க 2 பேரும் ஒண்ணு சேருவோங்கிறதும் அவ்வளவு உண்மை நிக்கில். எங்களை உன்னால பிரிக்கவே முடியாது. எனக்கே பஞ்சா? அப்ப நீ வேண்ட கடவுளும் கிழக்கே உதிக்கிற சூரியனும் உங்க 2 பேரையும் சேர்த்து வைப்பாரா? சரி, ஓகே. இன்னைக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை யார் வந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நீ நம்புற அந்த கடவுள் ஜெயிக்கிறாரா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு பார்க்கலாம். ஓகே, நான் இப்ப போனை வச்சிடுறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் முடிய போகுது. அண்ட் அதுக்கப்புறம் நீ ஹார்ட் அட்டாக்ல கண்டிப்பா செத்துருவ. உன் கடவுள் வந்து காப்பாத்துவாருன்னு நீ சொன்னல, எதிர்பார்த்துக்கிட்டே இரு. பாய் பிரக்யா மேடம். நீங்க 2 பேரும் அக்னிய சுத்தி 7 அடி நடந்து வர எழுந்து நில்லுங்க. இந்து அக்கா வா. வாங்க போலாம். வா இந்து. அவ்வளவுதான் ஆலியா. இன்னும் கொஞ்ச நேரம், அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம், அவங்க தோத்துருவாங்க. ஆண்டி, தனு கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ முகத்துல இருக்கிற முக்காடைய நான் தான் எடுக்கணும். இவங்க போட்ட பிளான் ஒரு சூப்பர் ஹிட் ஆயிடுச்சுன்னு இவங்க சக்சஸ்ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கும் போது அது ஃபிளாப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சா அப்ப எப்படி இருக்கும்? நான் அதை என்ஜாய் பண்ணியே தீரணும். நாம இங்கே நின்னு எல்லாத்தையும் பாப்போம், ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். அக்கா, தாலி கட்டி 7 அடி நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெயிச்சிருவோம். அக்கா, நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பிரக்யா முந்தானிய நான் தான் எடுத்து விடுவேன். நீங்க முந்தானி எடுத்ததுக்கு அப்புறம் அபி பிரக்யாவை பார்த்து மயங்கி விழுந்துட்டு போறான். சும்மா அபிய பத்தி எனக்கு தெரியாது.
ஆனா அவ கண்டிப்பா மயங்கி விழுந்துருவா. தனு எழுந்திரி.